கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் இந்த மே மாதத்திலே தேவன் நடத்தி வந்த பாதைகளுக்காக நாம் கடந்து வந்த வழிகளை குறித்து சில வசனங்களை சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வசனங்களா சொல்லி இந்த மாதத்திலே நாம் கடந்து வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறோம். தேவனை மனதார துதிக்க போகிறோம். இன்றைக்கு அதிகமான பிரசங்கத்துக்கு அல்லது வேத பாடத்துக்கு நேரம் கிடையாது. நாம் தேவனை துதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன் மாத கடைசியில இப்படி கண்டிப்பா துதிக்கணுமா தோத்தரிக்கணுமா என்பது இந்த பலருடைய கேள்வியா இருக்கலாம். அதற்கு ஒரு நடைமுறை ஓமையை உங்களுக்கு சொல்லும்படி பிரயாசப்படுகிறேன். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழிய ஸ்தலம் இருப்பது விருதுநகர் மாவட்டத்துல கன்னியாகுமரி ஹைவே ரோட்டில துலுக்கப்பட்டி என்கிற ஆர்ஆர் நகரில் இருக்கிறது. இந்த ஆர்ஆர் நகரில் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி ஒன்று இருக்கிறது. இந்த ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரியில சுய சேவை பிரிவு என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோர் இருக்கிறது. அதாவது அங்க உள்ள நுழைஞ்சிட்டா வீட்டுக்கு வேண்டிய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கும். அப்புறம் தானியங்கள், அரிசி, பருப்பு வகைகள் ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் நிறைய பேக்கெட்ஸ் அதெல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல இருக்கும். இப்ப உள்ளே போய் எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் அங்க ஒரு ட்ரை சைக்கிள் இருக்கும். அந்த ட்ரைஸ் ஒரு லக்கேஜ் சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள்ல போட்டுக்கிட்டு இல்லாட்டி பேக்ல எடுத்துட்டு வந்து பில் போடணும். அதுல நாம் தரம் பார்த்து எடுப்பதற்கு வேண்டிய நல்ல குளிர்சாதன வசதி, ஃபேன் வசதி, மற்ற விசாலமான பாதை எல்லாமே இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, இங்கே நாம் பேரை சொல்ல உள்ள இருக்கிற வேலையாட்கள் செய்ய மாட்டாங்க. நம்மளே அந்த பொருட்களை எடுத்துக்கலாம். நமக்கு விரும்பினதை வேண்டியதை பார்த்து எடுத்துக்கலாம். அதனால இந்த ராம்கோ அந்த ஸ்டோர் சுய சேவை பிரிவு செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் அதை நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனா நான் பல முறை பார்த்து ஆச்சரியப்பட்டதுண்டு. ஒவ்வொரு மாதமும் கடைசி 2 நாட்கள் அந்த செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோருக்கு சொல்றோம் லீவ் விட்டுருவாங்க. ஏன்னாக்கா வெளியில ஒரு போர்டு வைப்பாங்க. அந்த போர்டு என்னன்னா, கணக்கு சரிபார்த்தல் நடக்கிறபடினால், வரவு செலவு கணக்கு பார்க்கிறபடினால் இன்றைக்கும் நாளைக்கும் விடுமுறை அப்படின்னு. இது ஒவ்வொரு மாசமும் கடைசி வெள்ளிக்கிழமையில இல்லாட்டி கடைசி அந்த 30-31 வைப்பாங்க. திரும்ப 1ஆம் தேதி ஸ்டோர் ஆரம்பிக்கும். அப்ப இது ஏன் சொல்றேன்னா, ஒரு வியாபார ஸ்தலத்தையே எதுவும் வரட்டும், எதுவும் போகட்டும், எவ்வளவு வித்திருக்கட்டும், எவ்வளவு விற்காமல் போகட்டும் என்று சொல்லி அப்படி விற்றாதபடி ஒவ்வொரு மாதமும் அதுக்கு அந்த கணக்கு வழக்கு பார்ப்பதற்காக 2 நாட்களை ஒதுக்கி முழு வியாபார பல சர்வீஸையே நிப்பாட்டி பூட்டு போட்டுட்டு எல்லா பணியாட்களும் உள்ள இருந்து, ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க, மற்ற ஸ்டாஃப் இருப்பாங்க, லேபர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இருந்து அங்க இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து அதை சரி பண்ணிட்டு திரும்ப அந்த இடத்துல அதை புதுசு மாதிரி அடிக்கிட்டு, அப்புறம் எந்தெந்த பொருள் குறைவா இருக்குது, எந்தெந்த பொருள் அதிகமா இருக்குது, எது இன்னும் வாங்கணும், எது வாங்க கூடாது என்கிற எல்லாத்தையும் பண்ணி ஒரு மாதத்துக்கான வரவு செலவு கணக்கு அத்தனையும் அங்க முடிச்சிருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் நல்ல ஒரு நிர்வாகத்துல இருந்தது, நல்ல ஒரு வியாபார ஸ்தலமா இருந்தது, எல்லாரும் விரும்புகிறதா இருந்தது. இப்போ தேவனுடைய வார்த்தைக்குள் வருகிறேன். இந்த ஒரு வியாபார ஸ்டோரை ஒவ்வொரு மாதமும் கதவை அடைச்சிட்டு எல்லாத்தையும் சரி பார்க்கறாங்க. சரி பார்த்துட்டு இது பெர்ஃபெக்டா இருக்குது, இது கரெக்டா இருக்குது, இது சரியா இருக்குது, இது சரியில்லை என்று சொல்லி ஒழுங்குபடுத்துறாங்க. அடுத்த மாசத்துல வரும்போது ஒழுங்கீனமானவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறாங்க.
அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தின் கடைசி 2 நாட்கள் விடுமுறை விட்டு எல்லா கணக்கு வழக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஸ்டோர் ரூம்ல வேலை செய்த எல்லா ஆபீசர்ஸ், ஸ்டாஃப், லேபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல ஒரு சொல்றோம் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு விருந்து ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த மாசம் நீங்க நல்ல வேலை பார்த்திருக்கீங்க, இந்த மாசம் நல்லா நீங்க உழைச்சிருக்கீங்க, நீங்க லீவு போடாம வந்திருக்கீங்க, இவ்வளவு கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு எங்களுடைய பரிசுன்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு நல்ல வேண்டிய பொருட்களை கொடுத்து எல்லா வேலையாட்களை ஊக்கப்படுத்துவோம். இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த வேலை செய்கிறவர்களுக்கு அந்த ஸ்டோர்ல இன்னும் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை வருது. இந்த ஸ்டோரை விட்டுட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போகணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு வர்றது கிடையாது. 3வது, போன மாசத்தை பார்த்த விட நான் இந்த மாசம் இன்னும் நல்லா ஒர்க் பண்ண விரும்புறேன், நிறைய ரேங்க் எடுக்க விரும்புறேன்னு சொல்லி அதிக எஃபெக்ட் போட்டு வேலை பார்ப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு, நிர்வாகத்துக்கு ஒரு ஒரு ஒழுங்கு முறை. ஒரு நிறுவனத்துக்கும் நிர்வாகத்துக்கு இது தேவை. கடைசியில எல்லாருக்கும் நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒருத்தரை வாழ்த்தணும்னு ஒரு நிர்வாகம் சொல்லுதுன்னா, இந்த மாதத்திலே தேவன் நம்மை எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார், இந்த மாதத்திலே தேவன் நம்மை எவ்வளவு அதிசயமாய் நடத்தினார் யோசித்து பாருங்க. அப்ப அதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டியது கடமை தானே, அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் தானே. ஒரு மிருகம் வழியிலே ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிச்சு, அதுக்கு உடனே தப்பிக்க முடியல, தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியல, அப்படியே விழி பிதுங்கி போய் இருக்குது. அப்ப அந்த பக்கத்துல வந்தவங்க 2-3 பேர் பார்த்துட்டு எப்படியோ வந்து அதை தடவி கொடுத்து, பக்கத்துல இருந்து கட்டிங் பிளேயர் எடுத்து அதோட சுத்தி இருக்க கம்பியெல்லாம் வெட்டி அந்த மரத்துல தூக்கிட்டு அந்த சிக்கி இருக்கிற மிருகத்தை அவன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த கட்டுல இருந்து எப்படி காப்பாற்றினான். காப்பாத்தின பிறகு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த மிருகத்தை காப்பாத்துனாங்க பாருங்க. காப்பாத்துன உடனே அந்த மிருகம் வேக வேகமா ஒண்ணு ஓடிடாது, அது கொஞ்சம் தள்ளி போய் நின்னுகிட்டு பின்னாடி அப்படியே திரும்பி பார்க்கும். யாரை பார்க்கும் தெரியுமா? தன்னை யார் காப்பாற்றினாங்களோ, தனக்கு யார் உதவி செய்தாங்களோ, தனக்காக கஷ்டப்பட்டவங்க யாரோ அவங்கள திரும்பி பார்க்கும். அது இன்னும் நீங்க மைனூட்டா ஷார்ப்பா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, தூரத்துல போய் நின்னுகிட்டு திரும்பி பார்த்துட்டு மண்டைய ஆட்டும். ஒரு 2 முறை 4 முறை 5 முறை மண்டைய ஆட்டும். மண்டைய ஆட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தன் வழியை தேடி அது போகும். ஏன்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு அழகான ஒரு அன்பின் சிக்னல் காட்டிட்டு தான் மிருகங்கள் போகும். ஒரு மிருகத்துக்கு தெரியுது தனக்கு உதவி செய்த மனிதர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். விடுதலை ஆன உடனே ஓடிடக்கூடாது, வேகமா போயிடக்கூடாது. அந்த விடுதலை ஆன நேரத்துல அவங்களுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நிக்கணும், நின்று அவங்கள பார்க்கணும், பார்த்துட்டு மண்டைய ஆட்டணும். நான் மண்டைய நல்லா ஆட்டினாக்கா அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிருகத்துக்கு தெரியுது. இத பார்த்துட்டு இருக்கவங்களும் என்ன பண்றாங்க, அங்க பாரு, அங்க போய் நிக்குது, நின்றுட்டு எவ்வளவு அழகா நம்மளை திரும்பி பார்க்குது பாரு, திரும்பி பார்த்து மண்டைய மட்டும் ஆட்டுது பாருன்ட்டு இவங்களும் கை தட்டுவாங்க. இப்போ ஒரு மிருகம் அவர்களை சந்தோஷப்படுத்துது, அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்குது, அவங்கள அகமகிழ வைக்குது. ஒரு மிருகத்துக்கே இந்த நல்ல குணம் சுபாவம் இருக்குன்னா, மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவு அதிகமான நன்றியின் இருதயம் இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து கூட நன்றி உள்ள ஒரு தெய்வம். அவர் தன் நன்றியை எப்படி காண்பிச்சார் பாருங்க. அவரு 33.5 வருஷம் ஊழியம் செய்தார். அதுல 30 வருஷம் தாய் தகப்பனோடு தான், 3 வருஷம் ஊழிச்சார். இந்த 3 வருஷத்துல மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதை போல 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறார்.
3 வருஷம் அவங்களோடு கூட இருந்து, அவங்களோடு நடந்து, அவங்களோடு பேசி, அவங்களோடு சாப்பிட்டு, அவங்க கூடயே படுத்திருந்து, அவங்க கூடயே படகுல போய், அவங்க கூட பிரசங்கம் பண்ணி 3 வருஷம் அந்த அப்போஸ்தலரை விட்டு பிரியாம இயேசு இருந்தார். இப்போ ஒரு கட்டம் வருது, அவர் பிரிய வேண்டிய நேரம் வருது. கொல்கதாவுக்கு போகணும், கல்வாரி மலையில ஏறணும், அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும், உயிரை விடணும், திரும்ப கல்லறைக்கு போகணும், அப்புறம் உயிர் தள்ளணும். இப்போ இந்த அப்போஸ்தலரை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வருது. அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, இவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும், என்னுடைய நன்றியை காண்பிக்கிறதுக்காகத்தான் எல்லா ஊழியத்தை நிப்பாட்டிட்டு, பிரயாணம் பண்றதை நிப்பாட்டிட்டு, அற்புத அடையாளங்கள் செய்யறதை நிப்பாட்டிட்டு, பிரசங்கம் பண்றது, உபதேசம் பண்றதை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணாரு, ஒரு மேல் அறையில 12 பேரை வர வச்சு அவங்களோடு உட்கார்ந்து சந்தோஷமா நன்றியோடு பேசுகிறார். சந்தோஷமா நன்றியோடு பேசிட்டு அந்த 12 அப்போஸ்தலருடைய கால்களை அவரே தண்ணீர் வச்சு கழுவுகிறார். காலை ஒவ்வொருத்தன் காலையும் பிடிச்சு நல்லா தேய்ச்சி கழுவி அவன் காலை தொடச்சி, இப்படி தன்னுடைய நன்றியை, தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய நன்றி விசுவாசத்தை காண்பித்து அவங்க எல்லாருக்கும் ஒரு அப்பத்தையும் கொடுக்கிறார், திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு கூட பாருங்க ஒரு நன்றி இருக்குது. அவ்வளவு பெரிய ஆண்டவர் மனுஷனுக்கு நன்றி உள்ளவரா இருந்திருக்கார். தனக்கு கீழே இருந்த சீசர்களுக்கு, தன்னையால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு அவர் நன்றி உள்ளவர். அவ்வளவு பெரிய ஆண்டவரே அற்ப மனுஷனுக்கு நன்றியா இருக்கும்போது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நன்றி உள்ளவர்களா இருக்கும். ஆனபடினால் இப்போ நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். எந்த விதத்திலே செலுத்த போகிறோம்? அதற்கான ஒரு வசனத்தை நான் முதலாவது வாசித்து விடுகிறேன். ஒரு தலையங்க வாக்கியத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோசுவா 24:17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து, நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே. இங்கு அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். நாம் கடந்து வந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே. இங்கு 2 காரியத்தை இந்த யோசுவா 24:17 நாம் பார்க்கிறோம். முதலாவது அந்த வார்த்தை சொல்லு, நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் கடந்து வந்த வழி. 2வது, எல்லா ஜனங்களுக்கும் நாம் காப்பாற்றப்பட்டோம். இங்கு கடந்து வந்த வழியிலே கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லவில்லை. கடந்து வந்த வழியில் இந்த ஜனங்களுக்கு. அப்படின்னா இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் குடிக்கிறவர்களும், வெறிக்கிறவர்களும், சண்டையிடுகிறவர்களும், தூசணம் பேசுகிறவர்களும், நன்மையை கெடுக்கிறவர்களும், ஊழியத்துக்கு எதிராக எழும்புகிறவர்களுமாகத்தான் இருக்கிறார். ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட குடிக்கிற, வெறிக்கிற, மத வெறி கொள்ளுகிற, ஊழியங்களுக்கு எதிராய் மாறுகிற அந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். அல்லேலூயா. அவர் காப்பாற்றினபடினால்தான் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். அவர் காப்பாற்றினபடினால்தான் இன்றைக்கு நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். இந்த யோசுவா 24:17 ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நடந்து வந்த பாதையிலும்,
கடந்து வந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் கூட அவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். இது எத்தனை பேர் நம்புறீங்க? இது எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஆமா பாஸ்டர், இந்த மாதத்துல கர்த்தர் என்னை காப்பாற்றினார் பாஸ்டர். நான் என் பையனோட பைக்ல போயிட்டு இருந்த பாஸ்டர், திடீர்னு ஒருத்தன் வந்தா பிரேக் அடிச்சுட்டு நாங்க தடுமாறிட்டோம், கீழே விழ வேண்டியது, ஆனா விழாம கர்த்தர் காப்பாற்றினார். ஆமா பாஸ்டர், நாங்க கார்ல வேகமா போயிட்டு இருந்தோம், திடீர்னு சொல்லி காரு ஸ்பீட் பிரேக்ல ஏறினதுனால ஜம்ப் ஆயிருச்சு, ஆனாலும் எதுவுமே நடக்கல, கிருபையா நாங்க காக்கப்பட்டோம். ஆமா பாஸ்டர், நாங்க யார நம்பினோமோ, யார் மேல பற்று வச்சிருந்தோமோ அவங்களே எங்களுக்கு எதிரியா மாறி இருந்தாங்க. நாங்க இருப்போமா சாவோமான்னு தெரியாம இருந்தோம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். இப்படி உங்களை கேட்டா நீங்க ஆளாளுக்கு சாட்சி சொல்லுவீங்க, ஆளாளுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுவீங்க. ஏன்னா என்னைய கேட்ட நானே சொல்லுவேன், தேவன் முதலாவது என் வழியெல்லாம் என்னை காப்பாற்றினார். ஊழியத்துக்காக போகும்போது, நீண்ட பயணங்கள் போகும்போது, சொந்த பந்தத்தை பார்க்க போகும்போது, திரும்பி வரும்பொழுது, கார்ல போகும்போது, எல்லாவற்றையும் வழியில என்னை காப்பாற்றினார். இரண்டாவது என்னுடைய சாட்சி என்னன்னா, நான் நடந்து வந்த பாதையில் இருந்த ஜனங்கள் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் செய்கிற ஊழியத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களை விட பொறாமைப்படுகிறவர்கள் தான் அதிகம், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் தான் அதிகம். அந்த நல்ல ஊழியக்காரனையும் நல்ல ஊழியக்காரியையும் குறித்து தவறாய் செய்திகளை பரப்புகிறவர்கள் தான் அதிகம். அப்படிப்பட்ட வழியில தான் நானும் இருந்தேன். ஆனா அந்த எல்லா எதிர் செய்திகளை பரப்புகிறவர்களுக்கு மத்தியிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இதை மறந்து உங்களை காப்பாற்றியிருப்பார். இப்போ இந்த யோசுவா 7 யோசுவா 24 அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த யோசுவா 24:17 சொல்லுது, கடந்து வந்த சுதந்திரம் எல்லா வழியிலும் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் என்னை காப்பாற்றினார். இந்த கடந்து வந்த பாதைகளுக்காகவும் நடந்து வந்த ஜனங்களுக்காகவும் தேவன் நம்மை காப்பாற்றினதற்காக முதலாவது எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீரில் காத்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இந்த கடந்து வந்த பாதையை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை சொல்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 29:16. நாம் எகிப்து தேசத்திலே குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவிலே நடந்து வந்ததையும். இந்த மாதத்திலே சில நேரத்திலே நாம் கானானில் வாழ்ந்ததை போல அல்ல, எகிப்திலே குடியிருந்ததை போலதான் இருந்திருக்கிறோம். எகிப்திலே என்ன இருந்தது? அடிமைத்தனம் இருந்தது, ஆலோட்டிகளின் அதிகாரம் இருந்தது, பார்வோனுடைய ஆக்ரோஷம் இருந்தது, பல நேரத்துல இருள் வந்தது, தண்ணீர் ரத்தமாக மாறினது, பயங்கரமான நியாயத்தீர்ப்பு. இதுதான் எகிப்து. அதே போல இந்த மாதத்துல நாம் கடந்து வந்த பாதை அல்லது இருந்த இடம் ஒரு எகிப்து போலதான் இருந்தது. ஆனா அந்த எகிப்தில இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த ஆண்டவர்
நம்மையும் பாதுகாத்தால் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்ததை போல நம்மையும் ஆண்டவர் தப்புவித்தார். அந்த எகிப்தின் அனுபவத்திலிருந்து கடந்து வந்த பாதையிலே தேவன் நம்மை தப்புவித்ததற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. இரவுக்கிற ஜெபத்தில் இருக்கிறவர்கள், ஆப்பில் இருக்கிறவர்கள் தயவு செய்து மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்க கூடாது. சிலர் இங்க மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு அங்க கண்ட காரியத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அந்த தேவையில்லாத சத்தங்கள் இங்க ஜெபத்தில் வந்துட்டு இருக்குது. ஒண்ணு தேவ சமூகத்துல இருந்தா தேவனுக்கு பயந்து இருங்க, இல்லாவிட்டால் வேலைகள் தான் மற்ற காரியத்தை நீங்க கவனிங்க. உங்க மொபைல நீங்களே மியூட் போட்டுட்டு ஜெபத்தோடு கவனிங்க. தேவையில்லாத சத்தங்கள் உள்ளே வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக கடந்து வந்த பாதையை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோசுவா 4:22. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். ஆமென். இந்த மே மாதத்துல நாம் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால், வெட்டாந்தரை வழியாய் கடந்து வந்திருக்கிறோம். பல நேரத்தில் வெட்டாந்தரை. இந்த வெட்டாந்தரை என்றால் என்ன? வெட்டாந்தரை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வெட்டாந்தரையை குறித்து சொல்கிறோம். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா 44:27. நான் ஆழத்தை நோக்கி வற்றி போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவன். வெட்டாந்தரை என்று சொன்னால் தண்ணீர் இருந்து வற்றி போன பகுதி. அப்படிதான் சில நேரத்தில் நல்ல பொருளாதாரம் இருந்திருக்கும், பல நேரத்துல பொருளாதாரமே இல்லாம வற்றி போயிருந்திருக்கும். வெட்டாந்தரை காணப்பட்டிருக்கும். கையில காசே இல்லை, பேங்க்ல பேலன்ஸே இல்லை, இன்னும் ஒன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி ஒரு வெட்டாந்தரை. நான் ஊழியத்துல சொல்லுவேன், இந்த மே மாதத்துல மெய்யாகவே பல முறை வெட்டாந்தரையை கடந்து வரும். எல்லா தண்ணியும் வற்றி போயிடுச்சு. ஆனாலும் கிருபையா நான் சொல்லுவேன், கடந்து வந்த பாதன் பார்க்கும்போது அந்த வெட்டாந்தரை வந்தாலும் அதை கடந்து வர கர்த்தர் உதவிச்சார். அதை பார்த்துட்டு தயங்கி நின்றல, அதை கடந்து இந்த மாதத்தின் இறுதி இரவுக்கு வர உதவி செய்திருக்கிறார். அப்ப இந்த வெட்டாந்தரை என்பது தண்ணீர் வற்றி போன நிலைமை. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் வறண்டு போன நிலைமை. அந்த பாதையில் இருந்தீங்க. ஆனாலும் கர்த்தர் பொருளாதாரம் வற்றினாலும் தண்ணீர் வற்றினாலும் வெட்டாந்தரை உண்டானாலும் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார், சுகமாய் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் இந்த யோர்தானின் அனுபவம். இப்ப கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவர், வெட்டாந்தரைக்கு மத்தியிலும் நீர் என்னை கிருபையாய் நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள், நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே.
ஆண்டுடைய கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதல் அந்த யோசுவா 24:17 படி ஜனங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவது, எகிப்தை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். மூன்றாவது, யோசுவா 4:22 படி யோர்தானை கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நான்காவதாக, இந்த மாதத்திலே மே மாதத்தில் நாம் எதை கடந்து வந்தோம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். நியாயாதிபதிகள் 6:33. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். ஆற்றை கடந்து வந்தார்கள். ஆம், எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மே மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நாம் ஆற்றை கடந்தவர்களாய், ஆற்றிலே சுத்திரம் கடந்து வெளியேறினவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆற்றை கடந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 66:6. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அல்லேலூயா. இந்த மே மாதத்திலே ஆற்றை கடந்து வந்த அனுபவத்திலே வந்தாலும் நாம் அதிலே சுத்திரம் வேதனைப்பட்டு விடாதபடிக்கு அந்த ஆற்றை கடக்கிற அனுபவத்திலே நாம் களி கூறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். களி கூறுவதற்கு தேவன் தயை பாராட்டினார். சங்கீதம் 66:6 படி ஆற்றை கடக்கும் போது பயம் இல்லை, நல்ல சந்தோஷத்தை கொடுத்தார், களி கூறுதலை கொடுத்தார். களி கூறுதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21 சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப களி கூறு என்ற ஆற்றை கடப்பது களி கூறுதலை குறிக்கிறது. களி கூறுதல் எதை குறிக்கிறது? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆம், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுவேன், பெருவெல்ல ஆற்று தண்ணீரை நான் கடந்து வந்தேன். ஆனாலும் அந்த ஆற்று தண்ணீரை கடக்கும் போது கர்த்தர் என்னை களி கூற பண்ணினார். அந்த களி கூறுதல் நிமித்தம் கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதே தேவன் உங்களையும் களி கூற பண்ணியிருக்கிறார், உங்களுக்கும் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நீங்கள் ஆற்றை தாண்டி இன்றைக்கு இக்கரைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நல்ல நடத்துதலுக்காக, கடந்து வந்த பாதைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆற்றை கடக்க செய்தீரே உனக்கு ஸ்தோத்திரம். ஓ ரகதினி கத்து ராக டகத்து ரமௌது ரிபிக தக்கத்து ராக கடாக கக்கராக. நன்றியே சுவாமி, நன்றியே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபையே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
அடுத்ததாக இந்த மாதத்திலே தேவன் நம்மை எதை கடக்க பண்ணினார், எப்படி கடந்து வந்தோம், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 10:9. அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்பிராயீமின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோர்தானை கடந்து வந்தார்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கு யோர்தானை என்பது எதை குறிக்கிறது? யோர்தானை கடந்து வந்தார்கள் என்பது எந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 39வது வசனம். 2 சாமுவேல் 19:39. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்த போது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்துக்கு திரும்பி போய்விட்டான். இங்கு தேவன் இந்த மே மாதத்துல அடுத்தது நம்ம யோர்தானை கடந்து வர பண்ணினான். நாம் கடந்து வந்த பாதை யோர்தான். இந்த யோர்தானை கடப்பது எதை குறிக்கிறது தெரியுமா? தாவீதும் பர்சிலாவும், தாவீதுடைய வேலையாட்களும் பர்சிலாவுடைய வேலையாட்களும் சந்திக்கிறாங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புறப்படும் போது தாவீது பர்சிலாவுக்கு நல்ல ஒரு முத்தம் கொடுக்கிறார். பர்சிலா தாவீதை கட்டி அணைத்து அன்போடு வாழ்த்துகிறான். ஒருவன் முத்தம் கொடுக்கிறான், ஒருத்தன் கட்டி அணைத்து வாழ்த்துகிறான். அதுக்கப்புறம் 2 பேர் போகிறார்கள். இப்ப இது எதை குறிக்கிறது? யோர்தானை கடப்பது. யோர்தான் என்றாலே போராட்டம் என்றுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இங்க யோர்தானை கடப்பது எதை குறிக்கிறது? ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக் கொள்ளுதலை காண்பிக்கிறது. இந்த மாதத்துல வெறி, கோபம், ஆக்ரோஷம், எரிச்சல், பகை, இருதய சோத்திரம், வெறுப்பு, இவைகளுக்கு மத்தியிலே நாம் ஒருவரை ஒரு முத்தம் செய்ய, ஒருவரோடு ஒருவர் அன்பை தெரிவித்துக் கொள்ள, நான் என் வழியே போகிறேன், நீ உன் வழியே போ, நம் 2 பேருக்கு நடுவே கர்த்தர் இருப்பாராக என்று சொல்லி அன்போடு வாழ்த்துதல். இந்த மாதத்திலே கண்டிப்பாய் நிச்சயமாய் என்னை ஆண்டவர் இந்த அன்பின் வாழ்த்துதலின் பாதையில நடத்தினா உங்களையும் இந்த மே மாதத்துல இந்த அன்பின் பாதையில தான் நடத்தி இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் மனம் பொருந்தி வந்த இளையகுமாரனை தகப்பன் கண்டு கழுத்தை கட்டி அதிக முத்தமிட்டதை போல இந்த மாதத்திலே எல்லாம் அன்போடு செய்யப்பட, அன்போடு நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். யோர்தானின் அன்பின் பெருவெள்ளத்தில், யோர்தானின் அன்பின் பிரவாகத்தில், யோர்தானின் அன்பின் அனுக்கிரகத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல யோர்தானின் அனுபவத்துக்காக எல்லாரும் நன்றி சொல்லி, ஆண்டவரே எதுவுமே பகையோடு விரோதத்தோடு அல்ல, எல்லாம் அன்போடு நடத்தப்பட உதவி செய்கிறேன், அதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் கடந்து வர கத்தர்கிறது செய்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி கிருபை உண்டாவது, கிருபை உண்டாவது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அடுத்ததாக கவனிங்கள். யோர்தான் போன்ற பெருவெள்ளம் எல்லாருக்கும் தெரியும். யோர்தான் என்கிற அலை பிரச்சனை தெரியும். ஆனா அந்த யோர்தானையே அன்பின் நதியாய் மாற்றக்கூடியவர் ஆண்டவர்.
இதுதான் தேவனுடைய சத்தியம், இதுதான் அருமையான கர்த்தருடைய வெளிப்பாடு. அப்போ அந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை அன்புள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார், சகிப்பு தன்மையுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார், நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் நாம் இந்த மாதத்தின் கடைசி நாளின் கடைசி இரவிலே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அடுத்ததாக இந்த மாதத்தில் நாம் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது? தேவன் நம்மை கடந்து வர பண்ணின பாதை எப்படிப்பட்டது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 40வது வசனம். 2 சாமுவேல் 19:40. ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனோடு கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலின் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு, இப்போ தாவீது என்கிற ராஜா, ஓ கர்த்தர் நல்லவன், அவன் அப்படி கில்கால் மட்டும் போகிறான். அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா கிம்காம் என்கிறவனும் தாவீதோடு போகிறான். இந்த கிம்காம் யாருன்னா பர்சிலாவுடைய ஒரே மகன். இந்த பர்சிலாவின் மகனாகிய கிம்காமும் தாவீதோடு கூட கடந்து போகிறான். இந்த கிம்காம் தாவீதோடு கடந்து வந்தது எதை குறிக்கிறது தெரியுமா? நமக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை காண்பிக்கிறது, நமக்காக நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகளை காமிக்கிறது. நம்மை காக்கும்படி ஒவ்வொருவருக்கும் சர்வாயுத வர்க்கம் தரித்த ஒரு தூதனை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர்கள்தான் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி காக்கிறார். நாம் சிங்கத்தின் மேலும் பாலசிங்கத்தின் மேல் நடந்தாலும் சேதமராமல் காக்கிறார்கள். பாம்பின் மேலும் விரியன் பாம்பை மிதித்தாலும் அதை நம்மை தீண்டாமல் காக்கிறார்கள். இந்த தூதர்கள் நம்மோடு இருக்கிறதுனால தான் அது கர்த்தருடைய உத்தரவுக்கு பயந்து அவர்கள் நம்மை எல்லா தீங்குக்கு தப்பு வைக்கிறார்கள், தீமைக்கு தப்பு வைக்கிறார்கள். அதே போலதான் இங்கு தாவீது சுத்திரம் கடந்து போகும்போது கூடவே கிம்காமும் கடந்து வந்தான். அந்த கிம்காம் என்கிறவன் தாவீதுக்கு ஒரு காலத்துல மெய்காப்பாளனாய் இருந்தான் என்று பார்க்கும். எப்படி தாவீதுக்கு ஒரு மெய்காப்பாளன் கிம்காம் இருந்தானோ, இந்த மே மாதத்துல தேவன் நமக்கென்று ஒரு வல்லமையுள்ள தூதனை, ஒரு மெய்யான தூதனை, ஒரு பரிந்து பேசுகிற தூதனை, பறந்து காக்கிற பட்சி போன்ற தூதனை, தீங்குக்கு தப்புவிக்கிற தூதனை, நல்ல சுத்திர ஜீவனை காக்கிற தூதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த மே மாதத்துல அந்த தேவ தூதனோடு கடந்து வர உதவி செய்திருக்கிறார். அதனாலதான் இந்த மாதத்தின் இரவிலே, கடைசி இரவிலே நாம் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் தாவீதுக்கு ஒரு கிம்காம் கடந்து வந்ததை போல எங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி நீர் எங்கள் ஆத்துமாவை காத்ததற்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஆவியை காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எங்க சரீரத்தை காத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் கடந்து வந்த எல்லா பாதையிலும் உம்முடைய நல்ல தூதர்களை அனுப்பி எங்களை தப்புவித்ததற்காக நன்றி என்று சொல்லி 2 கைகளை முடிந்தா 2 கைகளை மேலே உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. என்கிற மெய்காப்பாளன் வந்து நல்ல ஒரு தூதனை தேவன் நியமித்ததற்காக சிங்கத்தின் மேலும் பாலசிங்கத்தின் மீது நடந்தாலும் தப்பு வைக்கிற ஒரு தூதன், பாம்பின் மேலும் பேம்பின் மேலும் நடந்தாலும் தப்புவிக்கிற ஒரு தூதன், கொடிய மனிதர்களுக்கு மத்தியிலே வந்தாலும் எங்களை காப்பாற்றுகிற எங்கள் பாதம் இடராதபடி சுமக்கிற ஒரு வாவை எங்கள் உட்காரத்தை அணுகாதபடி காக்கிற எங்களுக்கு பகல் பிடித்தாக்கிலும் இரவிலே நிலமாகிலும் சேதப்படுத்தாமல் காக்கிற தூதனை
திருப்தியாக்குகிற தூதனை ஆண்டவர் எங்களுக்கு நன்றி 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 பிதாவே. நீர் இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் மெய்யாகவே எங்களுக்கு ஒரு கர்த்தருடைய மனுஷனை, ஒரு பரிசுத்த, ஒரு பணிவிடை ஆவி, ஒரு தேவ தூதனை அனுப்பி எங்களை பாதுகாத்து வர செய்து அதற்காக நன்றி, அதற்காக ஒரு ஒரு முக்கியமான நல்ல செய்தியை கவனிங்க, தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அதே 40 வசனம் திரும்பவும் சொல்லுது, யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி, அக்கறையில் இருந்தவர்களை இந்த கிம்காம் கூட போகும்போது ராஜா இக்கரைப்பட்டான். இது எதை காண்பிக்கிறது? அக்கறை என்கிற முடிய போகிற மே மாதத்துல இருந்த, அல்லது இந்த கடைசி இரவில இருக்கிற நம்மை தேவன் என்ன செய்ய போகிற? இக்கரைப்படுத்த போகிறார். புது மாதத்துக்குள் கொண்டு போக போகிறார். அப்போ ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொன்னால் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வருவதற்காகத்தான். இந்த அக்கறை, இந்த இக்கரை என்பது எதை குறிக்கிறது? எசேக்கியேல் புஸ்தகத்துல 2 தூதர்கள் இக்கரையிலும் அக்கறையிலும் இருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் அந்த அக்கறை என்பது தேவன் நம்மை கொண்டு போகிற புதிய இடத்தை காண்பிக்கிறது, புதிய ஸ்தலத்தை காண்பிக்கிறது. வாசிக்கிறேன், எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கு ஏதுவான சகல விருட்சங்களும் வளரும், இலைகள் உதிர்வதும் இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அதை தவிர இதே எசேக்கியேல் தேவதூதர்கள் இக்கரையிலும் அக்கறையிலும் நிற்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் இந்த மாதத்துல தேவன் நம்மை அக்கறையில் நாம் இருக்கிறோம். இந்த இரவு முதல் நாளை காலையிலே நம்மை கர்த்தர் இக்கரைப்படுத்த போகிறார். இந்த அருமையான தேவ வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் புதிய மாதத்திலே, புதிய சுத்திர வாரத்திலே, புதிய தேதியிலே கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். ஆண்டவர் இக்கரைப்படுத்த போகிற அருமையான இந்த பாதைக்காக நன்றி சொல்லி, ஆண்டவரே நீ அக்கறையிலிருந்து இக்கரைக்கு எங்களை கொண்டு போகிற தேவன், அதற்காக 1 கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். பாருங்க, இந்த மாச கடைசிக்கு ஏற்ற வசனங்களை ஆண்டு கொடுக்குற. ஏதோ ஒரு வசனம் மட்டும் உபாகமம் 24:17 சொல்லி கடந்து வந்த பாதையை குறித்து ஒரு வசனம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுக்கு முறைய கடந்து வந்த பாதையை குறித்து, ஒவ்வொரு வாரமும் கடந்து வந்த பாதை குறித்து பல வசனங்களை கொடுத்து, அது நம்முடைய வாழ்க்கையோடு நடந்த சம்பவங்களா கர்த்தர் மாற்றி அதை குறித்து அழகா விளக்கி நடத்துறார்னா, உங்க மீது என் மீது தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். அப்படி இருந்தா மாத்திரம்தானே இப்படி வேதத்தின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், இப்படிப்பட்ட வேதத்தின் மகத்துவங்களை சொல்லி தருவார். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இந்த மாதத்துக்காக நன்றி சொல்லுங்க, இந்த வாரத்துக்காக
நன்றி சொல்லுங்க. வாரத்துக்காக நன்றி சொல்லுங்க. 3ஆம் வாரத்துக்காக நன்றி சொல்லுங்க. இப்படி 10 துதிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நமக்கு நல்ல வேதத்தையும் கொடுத்து, வேதத்தில் இருக்கிற வசனங்களை கொடுத்து, அந்த வசனங்களுக்கு இணை துணை வசனங்களை கொடுத்து, அந்த இணை துணை வசனங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து, அதை வாழ்க்கையின் நடைமுறையா மாற்றி இவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள செய்து அதையே துதியாக மாற்ற செய்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய மகிமை, இதுதான் கர்த்தருடைய மகத்துவம். இப்போ கடந்து வந்த பாதைகள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து துதித்து கொண்டிருக்கோம். அடுத்தது இந்த மே மாதத்துல நாம் எந்த விதமாய் கடந்து வந்தோம், இந்த மாதத்தை முடித்து நாளை காலை புது மாதத்துக்குள் போகும்போது எப்படி கடந்து போக போகிறோம், எந்த விதத்தில் கடந்து போக போகிறோம். ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 48:4 வாசிக்கிறேன். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் ஏகமாய் கடந்து வந்தார்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை மட்டும் அடுத்த மாதத்துக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்பவில்லை. நம்மோடு கூட நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு போக விரும்புகிறார். ஒரு லோத்துவை காப்பாற்றுவது தான் தேவ சித்தம். அந்த லோத்துவை காப்பாற்ற நினைத்த போது லோத்துவின் மனைவியையும் லோத்துடைய மகள்களையும் கர்த்தர் காப்பாற்றி மருமக்களையும் காப்பாற்றுகிறார். நோவா என்கிற ஒரு மனுஷனை காப்பாற்றுவதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆனா அந்த ஒரு மனுஷன் நோவாவின் நிமித்தம் நோவாவின் மனைவியையும் 3 மகன்களையும் 3 மருமக்களையும் மற்ற 7 பேரையும், நோவாவை தவிர 7 பேரையும் காப்பாற்ற. அதைத்தான் இங்க சங்கீதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க ஒரு பாக்கியவான், நீங்க ஒரு பாக்கியவதி. ஏன் தெரியுமா? உங்க நிமித்தமா தான் உங்க மனைவியை கர்த்தர் காப்பாத்திட்டு இருக்காரு. உங்க நிமித்தமா தான் உங்க புருஷனை கர்த்தர் காப்பாத்திட்டு இருக்காரு. உங்க ஜெபத்தினாலதான் உங்க பிள்ளைகளும் உங்க மருமக்கமாரும் காப்பாற்றப்படுறாங்க. நீங்க கர்த்தருக்குள் நோவாவை போல லோத்துவை போல இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் உங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்காரு. இதுல இன்னொரு நற்செய்தி, மே மாதம் முழுவதும் காப்பாற்றின தேவன் இந்த சங்கீதம் 48:4 அடுத்த மாதத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீங்க கூட்டமா கூடி குடும்பமா பிரவேசிக்க போறீங்க. குடும்பமா கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அப்படி கர்த்தர் நம்மை குடும்பமாய் கொண்டு வந்தா குடும்பமாய் புது மாதத்து நுழைய வைக்க போகிறார். ஏகமாய் கூடி கடந்து போக போகிறோம். அந்த நல்ல கர்த்தருடைய கிரியைக்காக நன்றி சொல்லி எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆனந்த சத்தத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே அதற்காக நன்றி வீதா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். தேவன் இந்த மாதத்திலே கடந்து வர பண்ணின அந்த வழிகளை நினைத்து நாம் துதித்து வருகிறோம். அதுல முதலாவது பார்த்தோம், எகிப்தை நாம் கடந்து வந்தோம். முதல் பார்க்கும்போது ஜனங்களை கடந்து வந்தோம்.
இரண்டாவதாக உபாகமம் 29:16 படி எகிப்தை கடந்து வர செய்தார். மூன்றாவதாக யோசுவா 4:22 படி வெட்டாந்தரையை கடந்து வர பண்ணினார். நான்காவதாக நியாயாதிபதிகள் 6:33 படி ஆற்றை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். ஓசத்திரம் 7ஆவதாக நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி யோர்தானை கடந்து வர செய்தார். 8ஆவதாக 2 சாமுவேல் 19:40 படியாக கிம்காமோடு கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். சோத்திரம் 10ஆவதாக சங்கீதம் 48:4 படி கூட்டிக்கொண்டு ஏகமாய் கடந்து வர உதவி செய்தார். இப்போ 11ஆவதாக நாம் கடைசியா கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். கடைசியா கடந்து வந்த பாதையை கடைசியா நம்ம பார்க்க போறோம். என்னது? சோத்திர 11ஆவதாக எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 22:8. அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் தன் அயலானை நோக்கி இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். இப்போ இங்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாங்கள் நகரத்தை கடந்து வந்தோம், நரகத்தை அல்ல, நகரத்தை. அப்போ நகரத்தை சுதந்திரம் கடந்து வருவது என்பது என்ன? நகரத்தை கடந்து வருவது என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிற ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 127. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதான். இந்த மே மாதத்தில் கடைசியா நாம் கடந்து வந்தது நகரத்தை கடந்து வந்தோம். இந்த நகரத்தை கடந்து வருவது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய கண்கள் எங்கே இருந்ததோ, கர்த்தர் எந்த நகரத்தை காப்பாற்றி பாதுகாத்தாரோ அந்த வழியாய் கடந்து வந்தோம். அக்கிரம நகரம் உண்டு, பாவ நகரம் உண்டு, மீறுதல் நகரம் உண்டு, அழிவுக்குரிய நகரம் உண்டு, விபச்சார பட்டணமாக நகரம் உண்டு, விக்கிரக ஆராதனை நகரம் உண்டு. ஆனா நம்மை தேவன் எந்த நகரத்தின் வழியாய் கொண்டு வந்தா? கர்த்தருடைய கண்கள் எந்த நகரத்தை காவல் காத்ததோ அந்த நகரத்தின் வழியாய் கொண்டு வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதத்திலே கர்த்தருடைய பார்வையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். இந்த சங்கீதம் 127 2வது வசனத்தின்படி அவர் விழித்திருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். கடைசியா இப்ப நம்ம நன்றி சொல்ல போறோம். ஆண்டவரே, நீர் சொத்துற நகரத்தின் வழியாய் கடந்து வந்த எங்களை விழித்திருந்து காத்ததற்காக ஸ்தோத்திரம். காவலாளி போல காத்ததற்காக ஸ்தோத்திரம். நகரத்தை கடக்கும் போது அது நீ உம்முடைய பார்வையில் இருந்த நல்ல நகரமா இருந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கடைசியா எல்லாரும் ஆவிலே நிரம்பி சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. நல்லவே கர்த்தர், நல்லவே கர்த்தர். கடந்து வந்த பாதையை குறித்து 11 காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி அந்த 11 காரியங்களுக்காக நன்றி சொல்ல ஸ்தோத்தரிக்க வைத்தார். பொதுவாகவே வேதத்துல 11 என்பது குறைவை குறிக்கிறது. 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் எடுக்கப்பட்டான். சூத்திரம் யூதாஸ்காரி. அதனால 11 ஆயிடுச்சு. அது ஒரு குறைவு. யாக்கோபின் குடும்பத்துல 12 பேர்ல ஒருவனை, சிமியோனை யோசேப்பு பிடித்து வைத்துக் கொண்டான். அதனால அங்கே ஒரு குறைவு வந்தது. அங்கேயும் 11. இப்ப 11 என்பது குறைவு. அப்ப 12 தான் வேதத்தின்படி ஒரு நியமம். அப்ப 11 காரியத்தை ஸ்தோத்தரித்தோம். அப்ப 12 எதை குறிக்கிறது? 12வது ஆசீர்வாதம் என்ன?
12வதாக உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த மாச கடைசியில பொதுவா மாசத்தின் துவக்கத்துலதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், நம்ம சொல்லுவோம், பெற்றுக்கொள்வோம். ஆனா மாசத்தின் கடைசியில கூட, கடைசி இரவில கூட, இந்த கடைசி நேரத்துல கூட ஒரு வாக்கு தத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசியுங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 31:5, 12வது குறிப்பு. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இங்கு 12வதாக ஆண்டவரே கடந்து வருகிறார். 11 வழிகள் நாம் கடந்து வந்த வழிகள். தேவன் நம்மை கடந்து வர பண்ண வழிகள் 11. இப்ப 12வது பாருங்க, அந்த 12வது எண் வந்தோட ஆண்டவரே வந்துட்டார். இப்ப அவர் வந்து என்ன பண்றாரு? ஒன்று ஆதரவாக இருக்கிறார், 2வதாக காத்து தப்ப பண்ணுகிறார், 3வது விடுவிப்பார். இப்போ இந்த ஏசாயா 31:5 சொல்லுது, முதலாவது அவர் ஆதரவாய் இருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்துக்கு வந்து இதுல எந்த அளவுக்கு நீங்க உண்மையும் மெய்யும் கீழ்ப்படுதலும் பயத்தோடு இருந்தீங்களோ, உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த ஏசாயா 31:5 படி என் தேவன் எருசலேமுக்கு ஆதரவாய் இருந்ததை போல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆதரவாய் இருப்பார். 2வது, அவர் எருசலேமை தப்புவித்ததை போல உங்களை இதுவரைக்கும் தப்புவித்தவன் இனிமேலும் தப்புவிப்பார். எல்லாவற்றை விட அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தோடு ஆண்டவர் உங்களை விட்டு போயிடல. நீ வருகிற மாதத்திலும் இந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி அவர் கடந்து வருவார், தொடர்ந்து உங்களை விடுவிப்பார். இந்த வாக்குத்தத்த வார்த்தையில் சொல்லப்பட்ட இந்த 3 ஆசீர்வாதம், ஒன்று கர்த்தர் ஆதரவாயிருப்பார், 2வது கர்த்தர் காத்து தப்ப பண்ணுவார், 3வது கர்த்தர் விடுவிப்பார். இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்க தலைமையில பலிக்கட்டும், உங்க குடும்பத்தில் நிறைவேறட்டும், உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். எல்லாரும் இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு அதிகாலை 4 மணி முதல் 5:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் மட்டும் நமக்கு தீர்க்க தரிசன ஜெபம் இருக்கிறது, வாக்கு தத்துவ செய்தி இருக்கிறது. விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. எல்லாரும் வாருங்கள். காலையிலே எழும்பி சுத்திகரித்து ஆயத்தமாய் பரிசுத்தமாய் வாருங்கள். முதல் ஆறுதல் பங்கு பெறுவோம். இப்பொழுது இந்த ஏசாயா 31:5வது வசனத்துக்காக இந்த மாச கடைசி இரவிலும் இந்த அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. 12வது குறிப்பாய் நீரே வந்து விட்டீர், அதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உரத்த சத்தமா கடைசியா கைய மொபைல் அன்மிட் பண்ணிட்டு நல்ல சத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய அருமையான வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே புதிய மாதத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதிக்க அதற்காக ஸ்தோத்திரம். காத்து தப்ப பண்ண போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். விடுவிக்க போகிறீர், அதற்காக இவ்வளவு அழகான தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருப்பது பாக்கியம். இவ்வளவு நல்ல ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருப்பது
கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை, இந்த மே மாதத்தின் கடைசி நாளில் கடைசி இரவிலே இப்படியாய் நன்றி பலி சொல்லக்கும் நீர் எங்களை நடத்தி வந்த நாங்கள் கடந்து வந்த 11 காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் சத்திய வசனத்தின்படி உயிர்ந்து ஆய்ந்து வசனத்தை வாசித்து இணை துணை வசனங்களோடு உம்மை ஸ்தோத்தரிக்க வைத்தீரே, ஜெபிக்க வைத்தீரே. 1 கோடி நன்றி. இரவிலோட பிள்ளைகளுக்கு 5 நித்திரைத்தார் அதிகாலை 3 மணிக்கு எழும்பி பல் துளைக்க சுத்தமாகி அன்றே 4 மணிக்கு முன்பாகவே ஜெபத்திலே வந்து கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கவும் அன்றே தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ளும் வாக்குத்தத்த வசனங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும். நீரை நடத்தும் ஆளுகை செய்யும். இந்த வசனங்கள் யாவும் உடைய பிள்ளைகளுக்கு பலிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.